Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. டெல்லியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சிங்கப்பெண் என்கிற பெயரில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என்றும் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என்றும் அந்த இரு கோப்புகளிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். இன்று நடைபெற்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடலும் கடைசியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் நாம் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிற நடைமுறையாகும். இந்திய ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் ஒலிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அந்த பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ய மாட்டோம் என்று கடந்த அரசு திமுக அரசு வெளிப்படையாகவே அறிவித்தது. அதற்கு காரணம் அந்த பாடல் ஒரு மதம் சார்ந்த மதசார்பு கருத்தை கொண்டிருப்பதாக தேசம் முழுவதும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. மதசார்பற்ற அரசியலை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அந்த பாடலின் மீது இத்தகைய விமர்சனத்தை வைத்து வருகின்றனர். தனிப்பெரும் கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 அல்லது 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை தேடாமல், அதாவது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவை நாடாமல் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரினார் திரு விஜய் அவர்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, மதசார்பற்ற அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவதுதான் எங்கள் நோக்கம். ஆகவேதான் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய இந்த இயக்கங்களின் அல்லது கட்சிகளின் ஆதரவை நாங்கள் வெளிப்படையாக கோரினோம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க முன்வந்தோம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும். குதிரை பேரம் என்னும் பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தமது அணிக்கு சேர்க்கும் முயற்சியில் யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை நல்கியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு
தாவேக ஆளும் கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.